முக்கால் பவுன் நகைக்காக 85 வயது மூதாட்டிய ஈவிரக்கம் இல்லாம கொலை செஞ்சிருக்காங்க. நடுநிசையில நடந்த கொலை நடுங்கச் செய்யும் சம்பவத்தினுடைய பின்னணி இது. முன்தினம் இரவில் வழக்கம் போல வீட்டுக்கு வெளியே உள்ள கட்டிலில் உறங்க சென்ற மூதாட்டி அன்றைய பொழுது விடிந்தபோது இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த போலீசார் மோப்பநாயை அழைத்து வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பிறகு சம்பவத்தை முதலில் பார்த்த மூதாட்டியின் மகனிடமிருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். தாயை இழந்து நின்ற அந்த மகனின் பெயர் தனபால். சேலம் வேம்படி தாளம் இந்திரா நகரில் உள்ள ரயில்வே தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய தாய்தான் கொலை செய்யப்பட்ட காளியம்மாள். அவருடைய வயது 85. ரயில்வேஸில் தண்டவாளங்களை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த தனபால் சம்பவம் நடந்தன்று நைட் டியூட்டிக்கு சென்றுவிட்டு அதிகாலையில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது ஆள் அரவமற்ற பகுதியிலிருந்த அவருடைய வீட்டிற்கு வெளியே இருந்த கட்டிலில் அவருடைய தாய் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை பார்த்து துடிதுடித்து போய் உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி இரவு நேரங்களில் கூட வாசலில் உள்ள கட்டிலில் படுத்து உறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தது தெரியவந்துள்ளது. அதோடு மூதாட்டியை கொலை செய்த பிறகு அவர் அணிந்திருந்த 3/4 பவுன் மதிப்பிலான தங்கத்தோடு மூக்குத்தி மற்றும் ஒரு ஜோடி வெள்ளி கொலுசையும் திருடி சென்றுள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதால் மது போதையில் கை செலவுகளுக்காக அப்பகுதி வழியாக சென்ற குடிமகன்கள் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் உதவியோடு கொலையாளியின் திசையறிய தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலையாளி உள்ளூரைச் சேர்ந்தவரா அல்லது வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவரா என்பது தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.